இன்னைக்கு என்னோட அம்மா அப்பா ஊர்லேருந்து வராங்க. அவங்கள பிக்கப் பண்ணுறதுக்காக நாங்கள் ஜங்ஷனுக்கு போகணும். ஸோ காலையில் சீக்கிரமாகவே எழுந்து சமையல் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டேன். மதியானம் லஞ்சு அவங்க வீட்டில் சாப்பிட்ற மாதிரி பிளானு. ஸோ அதனால அதுக்கேற்ற மாதிரி லஞ்சு ரெடி பண்ணிட்டேன். எங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ரவை உப்புமா பண்ணி தேங்காய் சட்னி ரெடி பண்ணிட்டேன். லஞ்சுக்கு சாம்பார் வச்சு உருளைக்கிழங்கு ஃப்ரை, அப்புறம் எக்கு பாயில் பண்ணி வச்சுருக்கேன். சமையல் வேலை எல்லாமே முடிச்சுட்டு அம்மா அப்பாவை போய் ஜங்ஷனில் பிக்கப் பண்ணிவிட்டு வர்ற வழியில் ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுமே அம்மா அப்பாவுக்கு லஞ்சு மாறிட்டு அப்படியே நானுமே சாப்பிட்டுட்டேன். அம்மா வரும்போது வீட்டுல இருந்த என்னோட பொங்கசீர் பாத்திரங்கள் எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா ஈவினிங் போல ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். மைதா மாவு இருந்தது. ரொம்ப நாள் ஆச்சு மைதா மாவுல அப்பம் செஞ்சு. இன்னைக்கு பண்ணலாமான்னு சொல்லி அம்மா கிட்ட கேட்டேன். அம்மா நான் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு அவங்களே பண்ணி கொடுத்தாங்க. மைதா மாவு ஹெல்த்துக்கு நல்லது இல்லை, பட் என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்றதுல தப்பு இல்லை. நக்ஷிக்குட்டிக்கு மட்டும் கோதுமை மாவுல அப்பம் செஞ்சு கொடுத்துட்டோம். நம்ம என்னதான் பார்த்து பார்த்து சமைச்சாலும் அம்மா பண்ணி கொடுத்து அதை நம்ம சாப்பிட்ற சுகமே தனிதான்.